பால் உணர்ச்சி இன்பத்திற்காக அல்ல. எந்த மிருகமும் எந்த பறவையும் உணர்ச்சிக்காக அவைகள் ஒன்று சேர்வது இல்லை. ஸ்திரீ மட்டும்தான். ஆண் பன்றி பெண் நாய் ஆண்டுக்கு ஒரு முறைதான் அவைகள் ஒன்று கூடும். ஒரு நொடி பொழுது அவைகள் குட்டிகளுக்காகத்தான். ஆனால் ஒரு ஸ்திரீ அவள் விரும்பும் எந்த நேரத்தில் அவ்வாறு ஈடுபட முடியும். உருவமைக்கப்பட்டு இருக்கிறார். சிலவற்றை நான் கூறாமல் விட்டு விடுகிறேன். நீங்கள் அவைகளை ஊகித்துக் கொள்ளுங்கள். நாயால் முடியாது, ஸ்திரீயால் முடியும். நான் குறிப்புகளை அடித்து கூறாமல் விட்டதை பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை வெளிப்படுத்தி தருவாங்க நம்புகிறேன். சில குறிப்புகளை எழுதி வைக்கிறார். இப்போ நான் குறித்து சொல்லாத அடுத்த நாள் நான் சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்லலை, படிச்சுட்டே வரும். நான் இதை விவரிக்க முடியும், நான் விவரிக்கலை. அவரும் சொல்லலை, நானும் சொல்லலை, கேட்டேவா. பெண் இனங்கள் அனைத்திலும் மாநில வர்க்கத்தை சேர்ந்த பெண் இனம் மாத்திரமே ஆணை காட்டிலும் அழகாக இருக்கிறார். மற்ற எந்த இனத்திலும் அவ்வாறு இல்லை. தேவனின் மற்ற சிருஷ்டிப்பு அனைத்திலும் மிருகங்கள், பறவைகள் போன்ற எல்லாவற்றிலும் ஆண் இனமே அழகாக இருக்கும், பெண் இனம் அழகாக இராது. ஒரு ஆண் சிங்கத்தை பெண் சிங்கத்தை பாரு. ஆண் சிங்கம் கர்ஜனையோடு கூட அது அப்படின்னு அதோட நடையை பாருங்க, சிங்க நடைன்னு. பெண் சிங்கத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது போஸ்டர்ல பெண் சிங்கத்தை போடுறது பார்த்துக்கிறீங்களா? அந்த முடியோடு கூடிய ஆண் சிங்கத்தை கம்பீரமாய் போடுவாங்க, பெண் சிங்கத்தை போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே பெரிய ஆண் மானை பாருங்கள், பெரிய அழகான கொம்புகள், பெரிய உடல் அமைப்பு. ஆனால் பெண் மானை பாருங்கள், சிறிய எளிய தோற்றம் கொண்டுள்ளது. அழகான இறகுகளை கொண்ட பெரிய சேவலை பாருங்கள். சிறு தோற்றம் கொண்ட பழுப்பு நிறம் கொண்ட பெட்டை கோழியையும் பாருங்கள். பறவைகளில் ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும் குறிப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டிகள் அனைத்திலும் ஏன் அவ்வாறு உள்ளது? ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் ஆணே மிக அழகாக உள்ளது. ஆடுகள், பன்றிகள், குதிரைகள் மற்ற எல்லாவற்றிலும் பெரிய தோற்றம் கொண்ட ஆணே அழகாக இருக்கிறது. பறவை இனத்திலும் அபிதமாகத்தான். ஆனால் ஆண் மானிட இனத்தில் மாத்திரம் பெண் அழகாக இருக்கிறாள், ஆண் அல்ல. அவள் அழகாக இருந்தால் அவன் அழகாக இருந்தால் அவனிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. புரியுதுங்களா? அவன் எங்கேயோ குறுக்கு இன சேர்க்கையினால் விளைந்த வித்தா இருக்கிறான். அவன் தான் அழகாக்க முடியும். குறுக்க சேர்ந்தவன் விவரிக்கணுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? தாண்டி போயிடும். ஆண் அல்ல, அவன் அழகா இருந்தால் அவனில் ஏதோ தவறு உண்டு. அவன் எங்கோ குறுக்கு இன சேர்க்கையினால் விளைந்த வித்தா இருக்கிறான். ஆனால் முதலில் பெண் தான் அழகா இருந்தார். ஏன் அவ்வாறு அமைக்கப்பட்டது? வஞ்சிப்பதற்காக. புரியுதுங்களா? பேச சொன்ன ஏன் அவ்வாறு அமைக்கப்பட்டது? வஞ்சிப்பதற்காக. அவளை உருவமைத்தவன் யார்? அல்லமா? ஸ்திரியை உருவமைத்தவன் பிசாசு. சிருஷ்டிப்பு தேவனுடையது, உருவமைப்பை செய்தவன் பிசாசு. அல்லேலூயா. அவளை உருவமைத்தவன் சாத்தான். இந்த கடைசி நாட்களிலும் அவள் மேல் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இங்கு நான் சிறிது நேரம் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தான் சபைகள் மேலும், பெண்ணாக சொல்லப்பட்ட சபைகள் மேலும் பிசாசு கிரியை செய்யறான். நம்மகிட்ட அவனால வர முடியாது. துரத்தப்படுவான், சுட்டரிக்கப்படுவான். ஆனால் அங்க எப்பவுமே இருக்கும் அழகு. முதன் முறையாக உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு அழகுள்ள பெண்களே காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? பேரல் ஓ பிரைன் என்ற ஒரு பெண் இருந்தார் 1960. உலகத்திலேயே மிக சிறந்த அழகி. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் மிக சிறந்த அழகி. அவளை போல வேறு பெண்கள் இல்லை. அவளை ஒருவன் விரும்பினான். அவன் என்ன செய்யறான்? அவள் மேல சந்தேகப்பட்டு அவளோட மார்பில கத்தி எடுத்து பல முறை குத்தி கொண்டு போட்டான். சரிங்களா? ஏன் இன்றைக்கு பெண்கள் வெட்டப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள்?
காரணம் என்ன? வஞ்சனையினால் தான். அல்லேலூயா. அதே போல புருஷன் அம்மிக்கலத்துக்கு போட்டு புருஷனை கொன்னுறான். பார்த்தீங்களா இல்லையா? எப்படி இவளுக்கு இந்த தைரியம் வந்தது? சாத்தான் அவளுடைய ஜோடி. ஆகவே அவளால் அதை செய்ய முடியும். ஆகவே நண்பு சகோதரிய உன் கணவனை ஒருபோதும் தவறு சொன்னார். அப்படி சொன்னா உன்னை பிசாசு பிடித்து இருக்கிறான். ஆகவே தான் அவனுக்கு விரோதமாக பேசுறேன் என்று வேதமும் தேவனும் சொல்லுகிறார். நீ தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தால் நீ பிசாசு உன்னை தொடர்ந்து பிடிச்சி வச்சிருக்கிறான். நீ மறித்த நரகத்துக்கு தான் போவ. நீ என்ன பேசினாலும் மேலே போன்னு சொன்னாலும் போக முடியாது. ஏன்னா உன்னுடைய செயல்கள் மேலே போகிறது மாதிரி இல்லையே, பேச்சு அப்படி இல்லையே. ஆகவே நான் அந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இனிமேலாவது மாற்றிக்கொண்டு மேலே வருவதற்கு முயற்சி செய். நீ இருக்கிற மாதிரியே இருந்து உன்னை நீ கெடுத்துக் கொள்ள நான் அன்போடு சொல்லுகிறேன். ஆகவே அவளை உருவமைத்தவன் சாத்தான். இந்த கடைசி நாட்களிலும் அவள் மேல் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். முதல் முறையாக உலகம் முழுதும் அழிக்கப்படுவதற்கு அழகுள்ள பெண்களே காரணம். தெரியுமா? அது உலகம் அழிக்கப்பட்டதா இல்லையா? எப்போ? கொஞ்சம் படிங்க. தேவன் ஏன் உலகத்தை அழிச்சார் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 கொஞ்சம் பாருங்க. பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கும் அதுதான் ப்ராப்ளம். மறுபடி தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ அழகு என்ற ஒரு விஷயம் முகத்தோட்டத்தில் மட்டும் வராது. ஃபுல் பாடி. புரியுதுங்களா? வெறும் மூஞ்சை வச்சு ரொம்ப அழகாகிறன்றலாம் சொல்ல முடியாது. இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் அது ஒரு மனிதனை ஈர்க்கிறது. அல்லேலூயா. இப்படி அவள் இருக்க வேண்டும் என்று விரும்பினவன் பிசாசு, தேவன் அல்ல. தேவன் ஸ்திரியை தனியாக பிரித்தார், அவ்வளவுதான். அவளுடைய உரிமை பாலி பிசாசு. போலாமா உள்ள? பிசாசு பார்க்கலாமா? பார்க்கலாமா? வேணும். நீ விரும்பினது அதுதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை யாருமே மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிசாசு ஸ்திரீ எப்படி உருவமைக்கிறான்னு பாருங்க. ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் ஸ்திரீயை சிருஷ்டித்தார், அவ்வளவுதான். ஆணிலிருந்து பிரித்தார். உருவ அமைப்பு பிசாசினால் உண்டானது. பார்க்கலாமா? சோரிகளை பார்க்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 படி. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? யார்கிட்ட கேட்கிறா? கனி யார் தருவாங்களோ அவங்ககிட்ட கேட்கிறான். ஸ்திரீயானவள் உன் வீட்டு வரங்களில் கனி தரும் திராட்சை செடி. இப்ப அந்த கனி எப்படி வரும்? ஒரு செயல் செய்தான். இப்போ அவன் கனியை குறித்து பேசுகிறான். புரியுதுங்களா? அவளை உருவமைக்கிறான். நீ கனியை தர முடியும், நீ கனியை புசிக்க முடியும். தேவன் என்ன சொன்னாரு? அதை தொடாத, ஸ்திரீயை தொடாத, மரணம் உள்ள வந்துடும். இவன் என்ன சொல்றான்? உருவமைக்கிறான் பாருப்போம். படிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இப்போ இவன் எதை பத்தி பேசுறா? இவன் எதை அவளுக்கு சொன்னானோ அதை பத்தி பேசுறா. கனி, தட் இஸ் நாட் ஃப்ரூட். என்ன பைபிள் சொல்லுது? அவள் உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி. அவள் கனி கொடுக்க வேண்டுமானால், பிள்ளை பெற வேண்டுமானால், ஒரு நிமிஷம் கையை அப்படி வச்சுக்க. 127வது சங்கீதத்துக்கு போ.
நான் நீங்கள் எதையுமே ராங்காக எடுத்துக்கூடாதுன்றதுக்காக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு பைபிள்லேருந்தே காமிச்சிட்டே வரேன். 127வது சங்கீத புஸ்தகத்தில் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சரிங்களா? அப்போ கனி கொடுக்கிறவள் யாரு? ஸ்திரீ. இது எல்லாரும் ஒத்துக்கலாம் இல்லையா? பெண் தானே பிள்ளைகளை பெற்றுக்கொள்றா. கனி என்றால் பிள்ளைகள் என்று அர்த்தம். அப்படிதானே இப்ப பட்சிங்க நோதரப்படி. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தினால் ஒன்று தோன்றுமானால் அதற்கு கனி என்று பெயர். கர்ப்பத்தின் கனி. கனி என்றால் கர்ப்பம் என்பது ஒரு செயல் செய்த பிறகு வரக்கூடியது தான் கர்ப்பம். அந்த கர்ப்பத்தினால் வெளியே வரக்கூடியது தான் கனி. இப்போ பிசாசு இவளுக்கு எதை காமிக்கிறான்னு பாருங்க. இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க, ஜெனிசியஸ் 3. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே இதை செய்யும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும். தேவன் ஒரு ஸ்திரியை சிருஷ்டிக்கிற போது நன்மை தீமை அறியும்படி அவளை உண்டாக்கல இல்லையா? அவளுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியாது. இந்த காரியம் செய்துட்டா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும். இப்ப என்ன செய்யறா பிசாசு வந்து அவளோட உருவத்தை உருவமைக்கிறான். அவளோட சரித்திர பாகங்களை கொடுத்து பேசுகிறான். இதை தொட்டால் நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு தொடாத. இவன் என்ன சொல்ற? இப்ப யார் படைப்பாளி? இப்ப புரியுதுங்களா? இவன் அவளை படைக்கிறான். இதை தொடலாம். எப்படி இருப்ப நீ? தேவலோகத்துக்கு போயிடுவ. கண்கள் சொருகி போகும். நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட. யார் இப்ப உருவாக்குறது இதெல்லாம் சொன்னது? சாத்தான் சொன்னான். ஆண்டவரா சொன்னாரு. ஆண்டவரா சொன்னாரு. இது போன்ற செயல் செய்யும் போது அநேக பெண்களுக்கு அந்த கண்ணுகிற கருப்பை மறைந்து வெண்மையாகிடும். அந்த அளவுக்கு அவள் அதற்குள் கடந்து போவாள். அப்படி போனா தான் அவளுக்கு பிடிக்கும். இவன் ஒன்று உதவாது. பல பெண்கள் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு அதுக்கெல்லாம் உதவ மாட்டான். ஸ்ட்ரைட்டாக அப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை. அப்போ வேற எந்த ஆள் வேணும் உனக்கு? ரைட்டுங்களா? இதை யார் சிருஷ்டித்தவன்? இதை யார் சொன்னவன்? ஆதாம் சொல்லலை. அவனுடைய கணவன் சொல்லலை. யார் வந்து சொல்றது? சர்ப்பம் அல்ல, அது பிசாசு. அவன் என்ன செய்யறான்? அவனுடைய அங்கங்களை உயர்த்தி பேசுகிறான். அவனுடைய அங்கங்களை குறித்து அவளுக்கு புரிய வைக்கிறான். அவள் அதை உணர்கிறார். ஆண்டவரோ அதை செய்யாதன்னு, அதை தொட கூட தொடாதன்னு, தொட்டுட்ட செத்துருவேன்னு. இவன் என்ன சொல்றான்? தொட்டு பாரு, தேவனை போல ஆயிடுவேன் நீ. உன் கண்கள் திறக்கப்பட்டு விடும். ஜாலியா இருக்கும். அதை வந்து இது இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் ஓடும். அவன் வரானோ இல்லை, இது ஓடும், தேடும். ஏன் அவ்விதமாக சிருஷ்டிப்பாங்க இருக்கிற அதை செய்யும். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறவன் இவருடைய செயல், இவருடைய அழைப்பை நோக்கி அவன் வருவான். எங்க? உங்களுடைய செல்போன்ல அழைப்பை கொடுக்கிறவன் இவன் தான். அவன் கொடுக்கல. சரிங்களா? நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டால் உண்மை. ஆகவே தான் சில காரியங்கள் மறைத்து பேசின்னு வந்து இப்போது வெளிப்படையாக உங்களுக்கு நேரடியாக சொல்வதை நான் வாசித்துக் கொள்வது. அவளை காட்டிலும் வேறு எதுவும் அவ்வளவு கீழ்த்தரமாக அடைய முடியாது. அவள் வஞ்சிக்கப்படுவதற்கென்று அவ்வாறு உரிமைக்கப்பட்டு இருக்கிறாள். சாத்தான் அவள் மீது கிரியை செய்து கொண்டிருக்கிறாள். ஏனெனில் அவனே அவளுடைய உருவமைப்பாளி. அடுப்படி 3ஆவது அதிகாரம் போங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 3. கவனிங்க, நல்லா கவனிங்க, டீப்பா கவனிங்க. ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினவன் யாரு? இன்றைக்கு ஸ்திரீ அவன் மேல் தான் தன்னுடைய
ஒரு பெண் எப்போதுமே யார் மேல காதல் வைப்பாள்னா பிசாசு மேலதான், தன் கணவன் மேல வைக்க மாட்டான், பிசாசு மேல தான் வைப்பான். ஏன்னா அவன் தான் அவனுடைய படைப்பான். படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நியாயமா? ஆண்டவர் சொல்றது தொடாதன்னாரு, ஆண்டவர் சொல்றது செய்யாதன்றாரு. இவன் என்ன சொல்றான்? செய்ய, ஜாலியா இருப்ப, சூப்பரா இருக்கும், அப்படியே சொக்கி சுரங்கி போயிடுவ, சொர்க்கத்துக்கு போயிடுவ. யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் செய்யாதன்னாரு. நீயும் உன் கணவனும் ஆதாமாக ஒன்றாக சேர்ந்து வாயில பேசுங்க, சிருஷ்டிப்பு உண்டாங்கன்னாரு. இவன் என்ன சொல்றான்? அப்படியல்ல சிருஷ்டிப்பு, இப்படி செய்தேன்னா சூப்பராயிடுவ, நல்லாயிடுவ. பின்னாடி இவருக்கு வரப்போற சாபத்தை மறந்துட்டா. பின்னாடி ஒரு நான் அவர் சொல்றத கீழ்ப்படியாமல் போகிறேன், எனக்கு ஒரு சாபம் விழப்போகுதுன்றது மறந்துட்டா. ஏன் மறந்துட்டா? அவன் அவளை உருவமைக்கிறான். அல்லேலூயா. ஆகவே ப்ராஃபெட் சொல்றாரு, இஸ் எ டிசைனர், இஸ் எ டிசைனர். நான் தொடக்கத்தில் சென்று அதை இப்போது நிரூபிக்க முடியும். அவள் மீது கிரியை செய்ய தொடங்கியது யார்? ஆதாமா? சாத்தான் அவள் மீது கிரியை செய்தான். அவன் தான் அவளுடைய உருவமைப்பாளி. மனிதனை அவளுடைய அசுத்தத்தில் வீழ்த்த அதுவே அவளுடைய முக்கிய ஆயுதம். அவள் அழகுள்ள பெண்ணாய் இருப்பதால் அவள் தன் விருப்பத்திற்கேற்ப ஒரு மனிதனை எந்த வகையிலும் ஆட்டி வைக்க முடியும். சகோதரனே, மனிதனை தன் பக்கம் இழுத்துக் கொள்வது இங்குள்ள மது அருந்தும் ஸ்தலம் அல்ல. தெருவில் உடலை நெளித்து கொண்டு அரை நிர்வாணம் உள்ள அழகுள்ள பெண் தான் அவ்வாறு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்குதான் வஞ்சகி இருக்கிறாள். அவள் அதை கொண்டு விஷம் நிறைந்தவளாய் இருக்கிறாள், முற்றிலும் விஷம் நிறைந்தவள். சாத்தான் அவளுடைய உருவமைப்பாளி என்பதை குறித்து நீங்கள் இடத்துல கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. சாத்தான் அவளை உருவமைத்தான். இப்பொழுது அவன் அதை செய்து கொண்டு வருகிறான். அதோட நிறுத்தல, தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. கேட்குறீங்களா? வேதத்திலிருந்து ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்களை நான் வேதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதன் பின்பு இன்றைய நிலையை நீங்கள் கண்டு உங்கள் சொந்த கருத்தை அமைத்துக் கொள்ளலாம். சாத்தான் ஒருவன் மாத்திரமே அத்தகைய அழகை வெளிக்காட்டக்கூடியவனாய் இருக்கிறான். நீங்கள் கவனிப்பீர்களானால் பரலோகத்திலிருந்து எல்லா தேவதூதர்களை பார்க்கலும் அவன்தான் அழகில் சிறந்தவனாய் இருந்தான். அது சரிதானா? அல்லேலூயா. அவன் பரலோகத்தை மீகாவிலின் ராஜ்யத்தை காட்டிலும் மிக சிறந்த அழகுள்ள ஸ்தலமாக ஆக்க விரும்பினான். ஆகவே தான் சண்டை வந்தது. அது சரியா? மேலும் காயின் சாத்தானின் குமாரன் என்று காண்பிக்க அவன் மிக அழகான வழிபாட்டை தேவனுக்கு செலுத்தினான். அவன் தன் பீடங்களை பழ வகைகளினாலும் பூக்களினாலும் அலங்கரித்தான், அழகுபடுத்துறான். அது சரியா? அழகு. பாவம் அழகு வாய்ந்தது. இன்றைக்கும் நாம் அழகு என்று அழைக்கிறோமே, அது பாவம் அழகினால் வஞ்சிக்கப்படுகிறது. இன்றைக்கும் பெண்கள் அழகை விரும்புகிறவர்கள். அவள் சற்று மாத்திரம் அழகாக மூக்கு முழிவம் செய்தால்னா அவள் பெரியவளாய் தன்னை காண்பிப்பாள். என்னை போல அழகே இல்லைன்னு சொல்லுவாள். என்ன மூஞ்ச பார்த்தா அப்படிங்கிறதுன்னு கேட்பான். நான் கேட்டிருக்கிறேன். இவள் அழகுக்கு தன்னை அடிமையாக்கி கொள்ளுகிறாள். அழகுக்கு அடிமை சாத்தான். இவள் சாத்தானுடைய குமாரத்தி என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். பாவம் அழகினால் வஞ்சிக்கிறது. தெருவில் செல்லும் ஒரு பெண்ணை நீங்கள் கண்டு அவள் இருதயத்தில் என்ன உள்ளதென்று உங்களால் கூற முடியாது. ஒரு பெண்ணுகிட்ட போய் உன் மனசில் கேட்டுப்பாரு, உத்தமமா சொல்ல மாட்டான். எந்த பொண்ணுமே சொல்ல மாட்டான். பாவம் அழகினால் வஞ்சிக்கிறது. பாருங்கள், சாத்தான் அவருடைய உருவமைப்பாளி என்று நீங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே இவைகளை நான் கூற முற்பட்டேன். அது முற்றிலும் உண்மை. அவனுடைய சொந்த குமாரன் காயின் அதை நிரூபித்தான். தேவனை தொழுது கொள்வதற்கு என்ன செய்தான்? அழகுள்ள ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். பல நிறங்களை உடைய கனிகள், பல நிறங்களுடைய காய்கனிகள் எல்லாத்தையும் கொண்டு வைத்து தேவனை துதிக்க முயற்சி செய்தான். தேவன் அழகில் மயங்குகிறவர் அல்ல. அதை தாங்கி போனார்.
அல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவன் இப்பொழுதும் இருக்கிறார். அன்பான சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் உன் அழகை பெரிதுபடுத்தி காண்பித்தால் நீ ஒரு பிசாசின் பிள்ளையாய் இருப்பாய். அல்லேலூயா. அவள் அழகுள்ளவள், எனவே அவளால் வஞ்சிக்க முடியும். உலகம் அழகாய் உள்ளது, எனவே அதனால் வஞ்சிக்க முடியும். உலகம் உங்களை வஞ்சிக்கிறது. ஏன்? அழகினால. நான் காஸ்மாஸ் உலக அமைப்பை குறிப்பிடுகிறேன். அது வஞ்சிக்கத்தக்க அழகாய் உள்ளது. இந்த காண்பியத்துக்கு தான் உன்னை மாலுக்கு கொண்டு போலாம் வான்னு கூப்பிட்டேன். நீ என்ன செய்த? மாலுக்குன்னா மாலு அப்படின்ற என்ன உனக்கு கூண்டு போய் எல்லாத்தையும் காண்பிக்க மூச்சு செய்து ஒன்று கூட அதுக்கு வரல. என்னை நிறைய திட்டினாங்க. என்னப்பா சேவை பார்த்தாலும் அதுக்கு தான் வர முடியாது. நீ ஏன் சும்மா அவங்கள கூப்பிடுறீங்க? அவளை கேட்காதீங்க. நீ வந்திருந்தேன்னா இப்போ நான் பேசுறதெல்லாம் உனக்கு முக்கால் பார்க்க புரிஞ்சுட்டு இருக்கும். நீ வர விரும்பலை. ஏன்? உங்கள் பிள்ளைகள் எம்ஃபில் படிச்சிடணும், பிஹெச்டி பண்ணிடணும், ஸ்கூலுக்கு போகணும். அங்கே தான் அதிகமான ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. உன் பிள்ளைங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதை சொல்ல பார்க்கலாம். இந்த செய்தி கேட்ட பிறகு தீர்க்கதரிசியில் ஒருவனாகிய ஆமோஸ் சென்று நகரத்தை கண்டபோது அது நவீன ஹாலிவுட்டாக இருந்ததை கண்டார். அவனுடைய வயோதிப கண்கள் அவனுடைய முகத்தின் மேல் விழுந்த நரைத்த மயிரின் கீழ் சுருங்கினது. அவன் ஒரு செய்தியுடன் அங்கு நடந்து சென்று அந்த இடத்தில் உரக்க சத்தமிட்டான். அவன் நீங்கள் சேவிப்பதாக உரிமை கோரும் அதே தேவனை அழித்து போடுவார் என்று அவன் கூறினான். அது உண்மை. அவர்கள் யூதாசை, அதே போல இருக்குமா தெரியுது எனக்கு கூட, அவர்கள் யூதாசை தெருவில் விழுந்து தொங்கிக் கொண்டிருக்கும், அவனுடைய வாயில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கும் ஒரு குடிகாரனாக சித்தரிக்கின்றனர். ஏவாள் அப்படி செய்தாங்க இல்லையா? ஆதாம குடிகாரமாக காமிக்கிறான். அடப்பாவி, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. யூதாஸ் அழகுள்ளவன், திடகாத்திரம் உள்ளவன், வஞ்சகன், உங்களை கவனித்துக் கொள்ளும் ஆள் அல்ல அவன். மேலாடை உடுத்தி கொண்டு உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்ள வரும் வயோதிக விவசாயி அல்ல அவன். அவன் தந்திரம் உள்ளவன், அவன் அயோக்கியன். பாவம் உலகத்தின் கண்களுக்கு அழகாய் உள்ளது, ஆனால் தேவன் அத்தகைய அழகில் தம்மை வெளிக்காட்டுவது இல்லை. ஆகவே தான் தேவனை குறித்து வேதம் சொல்ற தேவன் எளிமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அழகில் அல்ல, உயர்ந்ததில் அல்ல, சிறந்ததில் அல்ல. தேவன் God hiding the simplicity. வருவிய நீ உள்ள அமிதமான அழகில் தேவன் தம்மை வெளிக்காட்டுவது இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தேவன் தம்மை நற்பண்பில், அழகான நற்பண்பில் வெளிக்காட்டுவதா இருக்கிறார். சபையில் பாருங்க, அழக அந்த சபையில் சூப்பராக வச்சு ஒரு ஆள் வந்தார் நேற்றுக்கு, போலீஸ்காரர். நைட் ப்ரேயர் முடிஞ்ச உடனே இங்கே அவர் வரல. அவர்கிட்ட யாரோ அவர் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தார். அவர் வரல பாரு இன்னைக்கு. அந்த ஆள் சொல்கிறாரா, சச்சா இது சச்சு மாதிரியே தெரியலையா எனக்கு? உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெரிய கோபுரங்களும், கோபுரம் மேலே இருக்கிற கலசங்களை, இந்துக்கள் கோபுரத்தில் கலசங்களை வைப்பாங்க, இவன் கோபுரத்தில் சிலுவை வைப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். நான் அப்படி செய்ய முடியாது. தேவன் அழகில் வாசப்படுகிறவர் அல்ல. சச்சு மாதிரியே தெரியலையே. அல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அது ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். நான் இந்த பக்கத்தில் வரிசையாக வேதவத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஏசாயா 53 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் கூறுகிறது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஏசாயா 53 2, 3 வசனங்கள். அது சரியா? அவர் அழகாய் இல்லாதபடியினால் அவரை நாம் விரும்பவில்லை. அவர் ஒரு கால் சிறு உருவம் படைத்த தோல் தொங்கிய சிவந்த மேன்றுடலாய் இருந்திருப்பார். அவர் தலைவராக இருக்க விரும்பத்தக்க தோற்றம் இல்லாதிருந்தது. அவர் கண் காண்பதற்கு தலைவரை போல இல்லை. அவர் எளிய மக்கள் தெருக்களில் பேசும் எளிய மொழியை பேசினார். அவர் ஒரு பெரிய அறிவாளியாக கல்வி கற்று அங்கி தரித்திருப்பவராக காணப்படவில்லை.
அவர் சாதாரண மனிதன். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் மனிதர்களிடையே நடந்து சென்றார். அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர் நடந்து செல்லும் தேவனாக காணப்படவில்லை. அதாவது தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்னும் நம்முடைய கருத்திற்கு ஏற்ப, ஆனால் என்னவாயினும் ஒரு தேவனாயிருக்கும். ஒரு கடவுளை போய் நடந்து வரணும் எப்படி இருப்பாரு? தலைக்கு பின்னால வெளிச்சம், தன்னோட உடம்பெல்லாம் தூக்கி. இப்போ குரங்கு மூஞ்சி உள்ள அந்த ஒன்று இருக்குது, மூஞ்சி குரங்கு பின்னால வால் எப்படி இருக்குது? அது சும்மா அப்படியே பாடி பண்ணி தலை வச்சு பார்த்தி அவன் கடவுள் எப்படிங்கிறான்? அப்படி இல்லை. இயேசு மெலிந்த உருவம், தாழ்ந்த நிலைமை. மனிதர்கள் பார்க்கும்போது அந்த பாடி கட்டு, உடம்பு கட்டு, தலை தூக்கின்னு ஆண்டோட நந்தெல்லாம் வரல. ஸோ அவரை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு விருப்பமில்லை. ஆனால் அவர் தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த குரங்குனால் அதெல்லாம் செய்ய முடியாது. இவர்கள் அதை பெரிதாக எண்ணி பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய உருவத்தை செய்து வச்சுக்கிறானுங்க. அது பார்த்து ஒரு பெரிய பாடி பண்ணுறோம். அது எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. அந்த குரங்கு எங்கே போய் பாடி பில்டிங் பண்ணிச்சோன்னு தெரியல. நல்லா எக்ஸசைஸ் தூக்கி நல்லா பாடி வச்சு நல்லா வச்சு எங்கே போய் பண்ணிச்சு? எந்த ஊரில் போய் எந்த வெயிட் லிஃப்டிங்கு என்ன ஏதாவது ஜிம்முக்கு, எந்த ஜிம்முக்கு போச்சுன்னே தெரியல. அப்படி அந்த பாடி அந்த அமைப்பில் எப்படி ஒரு ஜிம்முக்கு போனால் தான் வரும். எந்த மனுஷனுக்கும் சும்மா வராது. எல்லாத்தையும் இவங்க சொக்கால கைட்டு பாருங்க, அப்படியே நோஞ்சா மாத்தான் இருக்கும், ஒன்று கூட இருக்காது. அப்படி நல்லா பாடி இருக்குதுன்னா அவர் ஜிம்முக்கு போனவர்னு அர்த்தம். ஆகவே இந்த குரங்கு எந்த ஜிம்முக்கு போச்சு, எங்கே வச்சுன்னே தெரியல. தொடையெல்லாம் இவ்வளோ மிஸ் ஆகுது, உடம்பெல்லாம் இவ்வளோ மிஸ் ஆகுது, கையெல்லாம் அப்படி மிஸ் ஆகுது. இது ஊந்து கும்பிட்டு நம்முடைய ஆண்டவரோ பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. அவர் தொடைகள்லாம் தெரியல. அவர் பின்னால் ஒரு வால் வச்சுன்னு இல்லை. மூஞ்செல்லாம் குரங்கு மாதிரி சிங்கம் மாதிரி வச்சுன்னு இல்லை. நரசிங்கம். அப்படியே இருந்தாரு. ஆகவே இதுங்கெல்லாம் ஊந்து பயந்து போய் ஊந்து கும்பிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விரும்பாமல் போனால் நான் உண்மைதான் நான் சொல்லுவேன். ஆகவே அவர்கள் அதுக்கு போய் தீவார்த்தனம் பண்றாங்க. உன் உடல் உடம்புக்கு தீவார்த்தனை வச்சுக்கோ, தீவார்த்தனம் பண்றோம். இதுங்க அதை தான் விரும்பும். எளிமையான ஒரு தோற்றம், மேல் தொடங்கி கீழ் வரையிலும் கையில் இல்லாத ஒரு துணி, பார்ப்பதற்கு சோ ஹம்பிள். அவருடைய செருப்பு கூட நல்லா ஹீல்ஸ் போட்டு ஷூ போட்டுன்னு அந்த தெருவில் நடக்கல, மிக சாதாரணமாக இருந்தார். ஆகவே அவர்கள் இவன் யார் எங்களிடத்துல பேசுவதற்குன்னு கேட்டான். ஒரு நாள் நல்லா பெரிய வச்சு ஒரு தடா இருந்து அந்த ரோட்டில் நடந்து போயிருந்தா ஆண்டவரேன்னு ஊந்துட்டுப்பான். இது உடனே மேலே தூக்கி காலை தூக்கி மேலே பறந்து. இப்போ இந்த சினிமாவில் இந்த குரங்கு பறக்கத்தை பார்த்துக்கிறீங்களா? இந்த சம்பூர்ண ராமாயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீச்சல் நீச்சல் பார்த்துறீங்களா? அது போல் வானத்தில் நீச்சல் அடிக்காது. நான் அதில் நீச்சல் அடிக்க முடியும். இவன் பாரு எதையோ காட்டுவான். இதுக்கெல்லாம் அதை நம்பும். அதுமாதிரி இந்த கையில் ஒரு பெரிய மலை, இந்த கையில் ஒரு பெரிய தண்டாயுதம், ரெண்டு காலையும் கட்சின்னு வரும். பார்த்துங்களா நீங்கள்? அவன் காட்டுவான் பாருங்க சினிமாவில். இப்படியெல்லாம் தெய்வங்கள் இருக்குமா? இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் இருக்குமா? அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு மனிதனுக்கு ஒரு நலமானது செய்யுமா? ஆகவே அவர் மனிதனுடைய நடந்து சென்றார். அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அவனை பார்க்க ரொம்ப மோசமாக தோல் தூங்கினவராக, சாதாரண நபராக அப்படியாக நடந்து வருகிறார். யார் அவர் போய் தேவனை ஏற்றுப்பாங்க? ஆனால் அவர் தேவனாக இருந்தார். ஒரே ஒரு வார்த்தை பேசினார், அந்த தேசமே அழிந்து போகும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு சாதாரண மனிதனாக பேதுருவே போலாம் வரலாம் வரையா என்னோட கூட ஓடித்து போலான்னு கூப்பிட்டாரு. அவன் ஓடி வந்தான். பேதுருவே என்னை எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க? நான் பார் தோல் தொங்கினவனா இருக்கு. என்னை பார் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஒரு தாடியாகவும் நீட்டாக முடியாமல் பங்கு வச்சுன்னுக்கிறேன், பங்கு மாதிரி வச்சுன்னுக்கிறேன். என்னை என்னன்னு சொல்றாங்க? சூப்பரா பேசின ஆண்டவரே, நீர் பார்ப்பதற்கு எவ்வளவு எளிமையாக இந்த மக்கள் தள்ளக்கூடியதாக இருந்தாலும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறோம். எல்லாரையும் அப்படி பார்க்கல.
எல்லாரும் என்ன அப்படி கேட்கல. என் பேதுருவே, நீ மட்டும் என்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டாய். ஐ சோ ஹாப்பி. இந்த பரலோகத்தின் திறவுகோல் வச்சுக்கன்னு கொடுத்துட்டார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. பேதுரு அவரை தேவனாக காண்கிறார். மற்ற யாருக்குமே தேவன் என்று தெரியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு அப்படி இல்லை. மிக அழகு, மூக்கும் மூஞ்சும் அழகும், கண்ணை பார்த்தா எப்படி திரும்ப இருக்குது. 4 பேர் கவர்ச்சி எடுத்துன்னு உன் மேலே வருவாங்க. அதைதான் நீ விரும்புற. நீ பிசாசனுடைய டிசைனர் அப்படிதான் இருப்பது. தேவனாக காணப்படவே இல்லை. அதாவது தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்னும் நம்முடைய கருத்துக்கு ஏற்ப அவர் அப்படி இருக்கவில்லை. ஆனால் என்னவாயினும் அவர் தேவன். அவரால் கடல் மேல் நடக்க முடியும். மரித்து போன நபரை 4 நாள் ஆனாலும் உயிர் எழுப்ப முடியும். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் கொண்டு வர முடியும். அவன் பாடையில் தூக்கின் புணர் நிறுத்தி பாடையில் எழுந்திருக்க முடியும். அதுக்கு பெரிய பலம் தேவையில்லை, பெரிய வல்லமை தேவையில்லை. சோ சிம்பிள், சோ சிம்பிள். பிசாசுக்கு மட்டும்தான் அப்படி. நீங்கள் கவனித்திருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் சாமுவேலிடம், நீ ஈசாயின் மகன் ஈசாயுடைய வீட்டுக்கு போ, நான் தெரிந்து கொண்ட தாசனை கூப்பிடுன்னார். சரிங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. சாமுவேல் போறார், ராஜாவாக போறார் ஆண்டவர். ஈசாய் வீட்டுக்கு போறார். சாமுவேல் ஒரு எண்ணம் உள்ளவனா இருக்கிறான். அவனும் மனிதன் தானே, திருசை இருந்தாலும். ஈசாய், உன் மகனை கூப்பிடு, தேவனாகிய கர்த்தருடைய ராஜாவாக போகிறார். ஈசாய்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவனுக்கு 7 பிள்ளைங்க. ஈசாய்க்கு ஒரு பையங்கிறான், இந்த அனுமான் மாதிரியே பலசால் நேரம் கூட்டின்னு வந்தான். சாமுவேல் பார்த்தோன்னு, ஒருவேளை இவன் தானா, சூப்பராக இருக்கிறான், நல்லா ராஜாவாக இருப்பான் பொழுதுன்னு ஆண்டவர் சொல்றான். அவன் இல்லை, இவன் இல்லையா? சாமுவேல் சொல்றான், இவன் இல்லை, இன்னொருத்தர் அனுப்பினார். இன்னொருத்தன் வந்தான், அவனும் அதே மாதிரி வந்தான். இவனுக்கு சாமுவேலுக்கு ஒவ்வொரு முறையும், அட இவனா அத்தது, இவனும் இல்லை. 6 பேரை அனுப்புறாரு ஈசாய். இவன் இல்லை, அவன் இல்லைன்ட்டாரு. யார் சொன்னது? சாமுவேல் சொல்ல, தேவனே சொல்றார். அப்புறம் சாமுவேல் கேட்டான், இவ்வளோதான் உன் பிள்ளைங்களான்னு. கவனிங்க, தகப்பனாகிய ஈசாய் சொல்றான், ஒருத்தன் நேரம் அவன் தோல் தொங்கினவன், சிவந்த மேனி உள்ளவன், 6 மேய்ச்சினுக்கிறான். அவன் கூப்பிட்டு அவனை என்னாரு, 6 மேய்க்கிறோனியா, காட்டில் ஆடுகளை சுற்றி நிற்கிறோனியா, இவங்கெல்லாம் எவ்வளோ சும்மா எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க, இவங்கள விட்டுட்டு ஆடு மேய்க்கிற கூப்பிட்டு. அவன் தூரத்தில் வரும் பொழுது சாமுவேல் தேவன் சொல்லுகிறார், அவன் தான். மற்ற 6 பேரை போல அவன் இல்லை. படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஆடு மேய்க்கிறவன், அழகில்லை, வல்லமை இல்லை, ஒண்ணுமே இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை கவனி, அவன் தான். சாமுவேல் ஓடி போய் நலதம் என்ற தைலத்தை அவன் தலை மேல் ஊற்றி, இது முதல் நீ தேவ மனிதன், உன்னை தேவன் ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி தலை மேல் ஊற்றி. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் பத்தியா, நல்ல ஒரு திரகாத்திரமா, நல்ல ஒரு இது. உன் கண்ணுக்கு அப்படி தெரியும். எதெல்லாம் திரகாத்திரமா இருந்ததோ, அடடா இது நம்ம கிட்ட வந்தா நல்லா இருக்கும், இதுதான் உன் கண்ணு. தேவ கண்ணு அப்படி அல்ல, மெலிந்த சாதாரணமான. அவர் என்னவா இருக்கிறாரோ அதே போன்ற ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று அழைத்தார். அவன் பெயர் தான் தாவீது. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளுதலுக்கும் பிசாசு தெரிந்து கொள்ளுதலுக்கும், அல்லது பிசாசு பிடித்த ஸ்திரீ தெரிந்து கொள்ளுதலுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆனால் தேவன், என் தெரிந்து கொள்ளுதலின்படியே உங்களுக்கு ஒரு ராஜாவை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி சாமுவேலிடம், அவன் யார் என்று உனக்கு இப்போது நான் இப்போது அறிவிக்க மாட்டேன், நீ போ, அங்கு போன உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அனுப்பினார். ஈசாயும் அவருடைய மனைவியும் மற்ற அனைவரும், ஆம், எங்கள் மூத்த மகன் உயரமும் சௌந்தரியம் உள்ளவனும் திடகாத்திரமானவன், இவனைத்தான் தேவன் தெரிந்து கொள்வார் என்று நம்பினார். ஆனால் தேவனோ அவங்க அத்தனை பேருமே ரிஜெக்ட் செய்தார். அல்லேலூயா. சகோதரியே, நீ எப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? தேவ மனிதனையா, திரகாத்திரம் நிறைந்த மகத்தான ஒரு பெரிய ஒரு நபரையா, அழகு நிறைந்தவனையா? எதை தெரிந்து கொள்ள போகிறாய்?
அவன் தோல் தொங்கினவனும் சிவந்த மேனி உள்ளவனாய் அவன் ராஜாவாக இருப்பதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கவில்லை என்றான். சாமுவேல் அழைத்து வா என்றார். அப்பாவே சொல்லிட்டான், அழைத்து வான என்றான். அவனுக்கு அழகில்லை, நற்பண்புகள் இருந்தது. யாருக்கு? தாவீதுக்கு. அவன் காடுகளில் உட்கார்ந்து கொண்டு அவனே வீணை எடுத்து அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். தேவனை நோக்கி மகிழ்ப்படுத்தி ஸ்தோத்தரித்தான். இந்த 6 பேர் அதை செய்யல, தாவீது அதை செய்யல. அதுதான் நற்பண்பு. ஆகவே தேவன் நற்பண்பை பார்க்கிறார், மனிதனோ இயற்கை அழகை பார்க்கிறார். அது வஞ்சகம் உள்ளது. அல்லேலூயா. வஞ்சிப்பதற்காகவே ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல பேரை வஞ்சித்துருவான் தன்னுடைய அழகை வச்சு, தன்னுடைய மூஞ்சி முகம் எல்லாத்தையும் வச்சு அநேகரை இழுத்துருவான். அவளால் முடியும். வஞ்சிப்பதற்கென்றே ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அழகிய பெண் தன் அழகை சரியான வழியில் உபயோகிக்காமல் போனால் அது அவளுக்கு சாபமாக அமைந்துவிடும். ஒரு ஸ்திரீயானவள் மறுபடுகிறார். ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அழகிய பெண் தன் அழகை சரியான வழியில் உபயோகிக்காமல் போனால் அவளுக்கும் அவளோட பிள்ளைகளுக்கும் சாபம் வந்துவிடும். நான் உங்களை படிக்கவே சொல்ல முடியாது. ஒரு செய்தி இருக்குது, நான் இதை பச்சவனுக்கு ஏற்றுக்காத ஒரு நேரம் இருக்குது, அப்போ படி சொல்கிறேன். அப்போ இதுவும் அது ஒன்றாக தான், நீங்களே பாருங்க. ஆகவே அவள் தன் கணவனுடன் தங்கியிருந்து சரியானதை செய்யும் வரைக்கும் அது நன்மையானதும் அழகாயும் இருக்கும். ஆனால் அவள் அந்த அழகை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு எவ்வளவாக வஞ்சிக்க முடியும் பாருங்கள். ஏனெனில் அவ்வாறு செய்வதற்கென்று அது அவளுக்கு அமைக்கப்பட்டது. பிசாசோட அழகை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க கவனிக்க விரும்பினார். இப்ப பாருங்க, அவன் அழகை எப்படி ஆராதிக்கால் பாருங்க. ஆதியாகமம் 3:6 படி. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இப்போ எதை பார்த்தாவ? உங்களதான் கேட்கிற, எதை பார்த்தா? இப்போ ஒரு கனியை புசிக்க போகிறாவ, ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அதற்கு முன்பு எதை பார்த்தா? விருட்சம் என்றால் மனுஷன் என்ற அர்த்தம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். அவளை பார்க்கும்போது, அவனை பார்க்கும்போது சூப்பரா அழகா இருக்குது. புத்தியை தெளிவிக்கிறது. என்னோட புத்தி எல்லாம் அவன் தெளிவிச்சிருவான். இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் ஒரு மனிதன் அவன். விருட்சம் என்றால் மனிதன் என்ற அர்த்தம். அதன் கனியை பறித்து அவன் செய்கையை ஏற்றுக்கொண்டு புசித்து அவள் அதை செய்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான். அவனும் புசித்தான். அவன் கூட பாவம், இவளை காப்பாற்றுவதற்கு அவன் போய் விழுந்துட்டான். ஆதாம் மாத்திரம் ஏவாளை அவள் சொல்லுகிறபடி அவன் செய்யாமல் போயிருந்தால் ஏவாள் கொலை செய்யப்பட்டிருப்பாள். ஆகவே ஆதாம் அவளை காப்பாற்ற விரும்பினான். ஆகவே அவன் ஓடி போய் தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வித்தையும் அவளுக்குள் வச்சுட்டான். ஏற்கனவே பிசாசு சர்வத்தின் மூலமாக பிசாசுடைய வித்தை அவளுக்குள் வச்சுட்டான். ஏற்கனவே அவளுக்குள்ள அது இருக்குது. இப்போ ஆதாமும் தன் வித்தை உள்ள வைக்கிறான். இப்போ தேவனால் அவளை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அழிக்க முடியாது. இந்த விஷயம் ஆதாமுக்கு தெரியும். இப்போ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நல்லது எது, கெட்டது எது, தீமை எது, பாவம் எது, பாவம் இல்லாத எதுன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னால வரைக்கும் தெரியல. அப்ப இவருடைய படைப்பாளி யாரு? புரியுதுங்களா? ஸ்திரீ உண்டாக்கினவன் பிசாசு. தேவன் ஒரு ஸ்திரீ உண்டாக்கினார், அவ்வளவுதான் பைபிள் சொல்லும். ஆதாமிலிருந்து ஒரு ஸ்திரீ எடுத்தார், அவ்வளவுதான் சொல்லும். ஆனா 3ஆம் அதிகாரம் விளக்கமா சொல்லும், அவளை உருவாக்கியவன், அவளுடைய உருவமைப்பவன் யார் என்று சொல்லும். தேவன் அதை சொல்லல, சாத்தான் தான் சொன்னான். அவளுடைய உருவமைப்பை காண்பித்தான், அவளுடைய உருவத்தை வெளிப்படுத்தினான். அதே நேரத்தில் தன்னையும் காண்பித்தான். என்னப்பா, அவனை பார்க்கும்போது அவள் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தான். ஆதாம் இருக்கும்போது அவளுக்கு அது தோணல. இப்போ சர்வம் நிர்வாணமா நிற்கும் போது இப்போ அவளுக்கு பிடிக்குது. எப்படிங்க இது? புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு ஏன் ஆதாம் அப்படி நினைக்கல? ஆதாம் தானே அவருடைய கணவன்.
அவளை ஏன் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக பார்க்கல? அவ இதை மட்டும் எப்படி பார்த்தா? அவளை அவ்விதமாக அவன் உருவாக்கினான். இப்போ இவனால இவங்கிட்ட போனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆதாம் இச்சையை தோன்றவில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப இவனுக்கு எப்படி வந்தது? இவன் மேல் இருக்கிற இந்த பசுத்த ஆவிய பிசாசு எடுக்கும்படி செய்தான். அவன் என்ன செய்தா? அவன் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கும் போது அவன் மேல இருக்கிற பசுத்தை கடந்து போயிட்டான். இப்போ சர்வத்தை பார்க்கும் போது அவன் நிர்வாணமாக நின்று கொண்டு தன் நிர்வாணத்தை அவளை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அவள் அதை பார்க்கும் போது இந்த விருட்சம் புசிப்பதற்கு, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு இது அழகுள்ளதா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை கொடு. கஷ்டமா தான் இருக்குது. நான் செய்தி சொல்றேன், பைபிள சொல்றேன். உனக்கு கஷ்டமான அந்த பேய் உன் மேல உட்காந்துக்குதுன்னு அர்த்தம். நான் மெசேஜ் படிச்சேன். ஆகவே தான் நான் எதுவுமே சொல்லலை, நேரம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கிறது. விடுதலையாக விரும்பினால் விடுவிக்க கர்த்தர் இப்போது இங்கே இருக்கிறார். அதெல்லாம் முடியாது, நான் வியாபாரம் மாதிரி இருப்பேன். ஓகே, போ, உங்க இஷ்டம் தான். கவனியுங்கள், தேவன் நற்பண்பில் தன்னை வெளிப்படுத்துகிறார், அழகில் அல்ல. நல்ல பண்புகளில் தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் விரும்பத்தக்க ரூபம் இயேசுக்கு இல்லாது இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் அவரை போன்ற ஒரு நற்பண்பு கொண்டவர்கள் எவரும் இருந்ததே. இன்று நாம் காண்பது என்னவெனில், சபை நற்பண்பு உள்ளதா இருக்க வேண்டும். ஆகவே தான் நீ அசைந்தால் கூட நான் குற்றம் சொல்லுவேன். சரிங்களா? சபை என்பதற்கு நற்பண்பு கொண்டவளா இருக்க வேண்டும். சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் பழைய பெரிய அழகான சபைகளை, அழகான காரியங்களை கவனித்துக் கொள்கின்றனர். அதைத்தான் உலகம் என்று நோக்குகிறது. அத்தனை மடங்கு பெரியவரான போதகர் என்னார் தேவ பக்தியுடன் நீண்ட அங்கி அணிந்து கொண்டு நடந்து வருவாரானால் அதைத்தான் அவர்கள் அழகு என்று சொல்லுகின்றனர். ஆனால் உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் நற்பண்பை எதிர்நோக்குகளாய் இருக்கிறார்கள். சபையானது வார்த்தையின் ஒழுங்கில மட்டும் இருக்க வேண்டும் என்று உண்மையான நற்பண்பு கொண்ட பாஸ்டர் விரும்புவார். அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. அல்லேலூயா. அந்த காலத்தில் இயேசுவை பரிசுத்தவான்கள் கண்டபோது அதைதான் செய்தனர். அவர் காண்பதற்கு ஒன்றுமில்லாதவராய் இருந்தார். ஆனால் தேவன் அவருக்குள் வாசம் செய்ததை அவர்கள் கண்டனர். தேவன் அவரோடு கூட இருந்ததை அவர்கள் கண்டு கொண்டனர். அவருடைய சீஷர்கள் அப்படித்தான் தாவீதும் கூட அந்த யோவாபும் மற்ற நற்பண்பு கொண்டவர்களும் தாவீதுக்குள் இருந்த ஆண்மை தன்மையை கண்டனர். ஆண்மை தன்மைன்னா நீ என்ன பாக்குற? பொதுவாகவே நீங்க பெண்கள் இடத்துல ஆண்மை தன்மை கேட்டுதான் பாருங்களேன், நீங்க எதை சொல்லுவாங்கன்னு பாருங்க. நான் உங்களை கேட்கிற ஆண்மை தன்மை என்னது? பெண்கள் இடத்துல போவதை பற்றி ஆண்மைத்தன்மை, அதுவும் ஆண்மைத்தன்மை அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதுவல்ல ஆண்மைத்தன்பது, அதுவல்ல. அது என்றால் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரப்போகிறது என்று நாம் அறிகிறோம். சவுல் அவனை வெறுத்த போதிலும் தாவீது ஆபத்திற்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி போனான். ஆயினும் அவன் அதிகாரத்திற்கு வருவான் என்று அவர்கள் கூட இருந்தவர்கள் அறிந்து கொண்டனர். அதுபோன்று அவரும் இயேசுவும் அதிகாரத்துக்கு வரப்போகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று உண்டு. இந்த லோதைக்க சபை காலத்துக்கு பிறகு 1000 அரசாட்சி துவங்க போகிறது. அப்போது இயேசுவானவர் அதிகாரமுடையவராய் பூமியில அந்த 1000 வருட அரசாட்சியில் வந்து அமருவார். அப்போது அவருடைய மனவாட்டி அவரை சுற்றிலும் இருப்பார். அவர்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி தேவையா இருக்கிறது. அழகின் மேல், உலகத்தின் மேல் தன் எண்ணத்தை, தன் சிந்தையை வைக்கலாகாது. அப்படி வச்சேன்னா இந்த ஏவாளையும் போல நீ காணப்படுவாய். எனவே நாம் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு என்ன கரைத்து செலுத்த வேண்டி வந்தாலும் அங்கேயே நிற்போம். நிக்கிறியா? எங்க பசங்க ஸ்கூலுக்கு போனன்றிய எங்க நிக்கிற? உன்னோட ஸ்டாண்ட் எங்க இருக்குது? உனக்காக ஒரு கண்ணீர் விட்டு கதறி அழுது என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதறினாரே, நீ என்ன செய்ய போகிற?
எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் வரக்கூடாது. ஜாலியாக வரணும், ஜாலியாக போகணும், கஷ்டமே இருக்கக்கூடாது. ஐயோ எங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்களே, கொடுத்தா என்ன, எழுது படி, நீங்கள் கூட சேர்ந்து செய்ய, கஷ்டமே படக்கூடாது, நன்றாக படிக்கணும். இதெல்லாம் பிசாசுடைய ஆசை. படிப்பு, அழகு எல்லாமே பேயினுடையது. நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், உனக்கு புரியல. அது உன்னை போலவே உன் பிள்ளையும் வளர்க்க பார்க்குறேன். இப்போ வளர்த்துக்கும், ஒரு நாள் வரும், நீ அதற்கு கிரயத்தை செலுத்துகிற நேரம் வரும். நான் படிக்கக்கூடாது என்று சொல்லலை, திருச்சபையில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, படிக்கலாம், நல்லதுதான். தேவனை பார்க்கலும் படிப்பு பெரியதல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கலும் பெரியதல்ல. அவர் உன்னையும் ரட்சிப்பதற்கு சிலுவைக்கு சென்றார். நீ என்ன உன் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆண்டுகிட்ட கொண்டாந்துருவியா? அனுப்பிச்சுதான் பாரு, அவங்க எந்த வழியில் வருவாங்க. தீந்து போன அசுத்து போன வழிக்கு தான் திரும்பி வருவாங்க. அனுப்பிப்பார், முடிவு தெரிய வரும். இப்போ தெரியாது. நாம் நற்பண்பை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் அவள் அவ்வாறு உருவமைக்கப்பட அவர் ஏன் அனுமதித்தார்? சூப்பர் கேள்வி இல்லை? பிசாசு உருவமைக்கப்பட ஏன் தேவன் அனுமதித்தார்? அவர் அனுமதிக்காமல் இது நடைபெறாது. ஏன் அனுமதித்தார்? போலாமா? அல்ல, ஏன் அனுமதித்தார் என்று நீங்கள் என்னை கேட்கலாம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்னும் அநேக காரியங்களை நான் கூற வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழக்கூடும். தேவன் ஏன் அந்த ஸ்திரியை அவ்வாறு உண்டாக்கினார்? அவள் விழும்படி அவளுடைய சரீர அமைப்பை உண்டாக்கி ஏன் தேவன் செய்யும்படி அனுமதித்தார்? சாத்தான் அவளுக்கு என்ன இவன் காண்பித்தான்? நேரடியாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், செக்ஸை அவளுக்கு காண்பித்தான். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். இப்போ அப்படியாக அவள் சரீர அமைப்பை உண்டாக்கினவர் தேவன் அல்லவா? ஏன் உண்டாக்கினார்? போலாமா வேணாமா? முடியிட்டா? உள்ளதா? போலாமா? முடியிட்டா? வேற நான் சொல்லணுமா? முக்கியம்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படிதானே? இன்னும் எங்களை போட்டு தீட்ட போறியா? உங்களை தீட்டினேன் செய்தி தானே பிரச்சனை. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். நான் பேசினா என் மேலே குற்றம் சாப்பிடுது. ஆண்டரை பற்றி அவர் சொல்றதே பேசிட்டு இப்போ குற்றப்படுது. தாராளமாக குற்றப்படுது, தாராளமாக சண்டை போடு, தாராளமாக திட்டு. எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போது உங்கள் வேதாகமத்தை திருப்ப நீங்கள் விரும்பினால் ரோமர் 9ஆம் அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் நாம் திருப்புவோம். இவைகளை தேவன் எவ்விதமாய் செய்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் தமது சித்தத்தின்படி என்ன செய்கிறார் என்று நீங்கள் காணலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? எடுத்துக்கொள், ரோமர் 9:14 படி. ஆகையால் நாம் எல்லாரும் பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். எல்லாரும் மேலே இல்லை. யார் தங்களை மிகவும் தாழ்மையோடு அன்போடு தன்னை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வேதவாக்கியம். அப்புறம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. என்னதான் விரும்பி நான் இப்படி நான் அப்படின்னு சொன்னாலும் அதனாலே இல்லை. நீ ஆண்டவரத்தில் ஓடி ஓடி எல்லாத்தையும் செய்யறதுனாலே இல்லை. இறங்குகிற தேவனாலயா? இரக்கமுள்ள தேவனால் மட்டுமே. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி,
நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினான் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தார். ஆனால் உனக்கு என்ன? தேவன் சில பேர் அழிக்க போகிற பொறுமையோடு அவளை விட்டுட்டாரு. என்ன செய்துக்கோ, எங்க ஓடுறியோ ஓடிக்கோ, ஒரு நாள் உன்னை அழித்து போடு என்று தேவன் தன் சித்தமுள்ளவராக இருந்தால் உனக்கு என்ன? ஆண்டு அவனை கொண்டு விட்டாரு. ஏன் ஆண்டு விட்டு சார்? கோபாக்கின அவர்கள் மேல் இருக்கிறது. ஒரு நாள் அது விழும், அதுக்காக வச்சுக்கிறார். ஓடட்டும், எங்க ஒன்னாலும் ஓடு, எங்கே ஒன்னாலும் ஓடு. அமெரிக்காவுக்கு போ, ரஷ்யாவுக்கு போ, வேறு எங்கன்னா ஓடு. அந்த கோபாக்கினை உன்னை விட்டு கடந்து போகவே போகாது. ஆனால் எவன் மேல் இரக்கமாக இருக்க விரும்புகிறாரோ அவன் மேல் இரக்கம் வைப்பார். அந்த இரக்கத்திற்கு நீ சுதந்திரவாளியாக இருப்பாயானால் அன்பான சகோதரன் சகோதரியை இப்பொழுதும் இரக்கத்தை பெற்றுக்கொள். நான் மாலை வேளையில் இன்னும் சற்று பேசலாமா? இதை எல்லாரும் வாங்க, இனிடாத. இன்னும் இனிமேல் தான் மிக மிக இப்போ இயேசு பேசினார் இல்லையா, அதற்கான வெளிப்பாடெல்லாம் இனிமேல் தான். 19ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டேன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவேன். ஒருவேளை கண்ணீர் விட்டு கதறி அழுது நன்றி ஆண்டவரே என்று சொல்லப்படும். அந்த விதமான காரியங்களை மத்தியானம் கொண்டு வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சொல்லணுமா வேண்டாமா? ஏங்க தேவன் எங்களை அப்படி உண்டாக்குனாரு? பெண் இனத்தை ஏன் அப்படி உண்டாக்க வேண்டும்? அப்படி பிசாசு உண்டாக்குவதற்கு ஏன் அவர் கொடுக்க வேண்டும்? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? யாரும் இல்லையா? இல்லைன்னா நான் முடிச்சிருவேன். பெண் இனத்தை ஏன் தேவன் அவ்வாறு செய்ய சித்தம் கொண்டார்? ஏன் அதை அனுமதித்தார்? வேணாமா போலாமா? யாருமே ஒரே ஒரு சோதனை பின்னாலிருந்து கை தூக்குறாங்க. வேறு யாருக்கும் சொல்ல தேவை வேண்டாமா? 2, 3, 4 எல்லாம் வயசானதுகளே தூக்குறாங்க. சின்னது ஒன்னோட இது வரைக்கும் பேசுறதே எங்களை கிழின்னு கீழ்ச்சிட்டேன். உங்களே கீழ்ச்சா? நான் தூக்கத்தில் சொல்லலை, உலகத்துக்கு தான் இதுன்னு. இப்போ அது உனக்கு குத்துது வெட்டுது, நான் என்ன செய்யறது? நான் உலகத்துக்கு நான் சொல்லிட்டேன், உங்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறார்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அப்படி இருந்தால் நீ போய் சரி செய்துக்கோன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் உனக்கு வேறு ஏதாவது சிந்தை இருக்குமானா நீ பிசாசோடு கூட உன்னை நீ ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். கைத்தொகை உங்களுக்காக சொல்லுங்கள். நீங்கள் அவர் ஏன் அவளை அவ்வாறு உண்டாக்கினார்? ஏன் ஸ்திரீயானவளை தேவன் இந்த விதமாக அவளுடைய சரீர அமைப்பை உண்டாக்கும்படி ஏன் தேவன் செய்தார்? கேட்கலாமா? நான் தொடர்ந்து இதை கவனிக்கும் போது அவருடைய மகத்தான திட்டம் பிழையற்ற விதத்தில் வெளியரங்கம் ஆவதை பாருங்கள். இந்த கேள்விக்கு பதில் கேட்குறீங்களா? உங்களுக்காக தேவையா? கவனிங்க, சூப்பர் பதில் சொல்றாரு. ஏன் அவளை வார் உண்டாக்கினார்? ஏன் இந்த உலக பெண்களின் மூலத்தில் நீங்களும் கூட என்னை ஏன் இந்த சரீரத்தில் இப்படி உண்டாக்கி ஏன் எனக்கு செய்ய வேண்டும்? கவனிங்க, அன்றொரு நாள் வரைக்கும் அதை நான் அறிந்து இவர்கள் பெண் இனம் ஏன் இவ்விதமாக இருக்க வேண்டும் கேட்கிறீங்களா? அவர் ஆதியில் மற்ற பெண் இனங்களைப் போல் ஏன் இவளை உண்டாக்கவில்லை? ஏன் எனில் கேட்கிறீங்களா? அது அவருக்கு பொருத்தமற்ற ஒன்றதாய் இருக்கும். அவருக்கு உண்டாக்கின அவருக்கு இந்த பெண் இனங்கள், இந்த பெண்ணானவள் அவருக்கு பொருத்தமற்ற ஒன்றாய் இருக்கும். அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாய் இருக்கிறார். இவளோ தூய்மைக்கு உள்ளானவள் அல்ல, இவரோ தூய்மையானவள்.
இவரோ மகா பரிசுத்த, இவளோ பரிசுத்தத்திற்கு உடையவள் அல்ல. அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாயிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் சாத்தான் அவளை அடையும்படி செய்தார். அவன் நிலை குழுதலில் புரிந்த செயல், தொடக்கத்தில் அதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்த சிருஷ்டி அவருக்கு பொருத்தம் உள்ள ஒன்றாக இருக்காது. புரியுது தானே? புரியாது. மாலை வேளையில் இதை விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே என்னை பெண் இனத்தை தேவன் ஏன் இவ்விதமாக சிருஷ்டித்தார் என்பதற்கான பொருளை மாலை வேளையில் சொல்லுகிறேன். மத்தியானம் சர்ச்சைக்கு வரலன்னா இதோட முழுமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவன் மிக அருமையாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் நமக்கு செய்து அவர் தொடர்ச்சியற்ற நிலையை மறுபடியுமாய் தொடரும்படி ஒரு காரியத்தை செய்தார். அன்றைக்கு அவள் தொடர்ச்சியற்ற நிலைக்கு இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டிப்பையும் கொண்டு போயிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய மனவாட்டியை தொடர்ச்சியற்ற நிலைக்கு அல்ல, அவரோடு தொடர்புள்ள நிலைக்கு கொண்டு வருகிறார். ஸ்தாபனமானது தேவனோடு தொடர்ச்சியுள்ள ஒரு நிலைக்கு போகவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளாக அநேக கிரீட் என்று சொல்லக்கூடியவர்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்போ தேவன் தன் மனவாட்டியை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் தேவனோடு தொடர்ச்சியுள்ள இடத்திற்கு அவளை கொண்டு போக வேண்டும். தேவனோடு நீங்கள் தொடர்ந்து போக வேண்டும். ஆகவே மனவாட்டி அழைக்கப்படுகிறார். இவளும் பெண் இனம்தான். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3:28 அதை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் சபை என்று சொல்லும்போது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. சபையானது ஒழுக்கமற்ற நிலையிலிருந்து விழுது போனபடியினால் ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரும்படி தேவன் இந்த 7வது தூதனை கொண்டு வந்தார். தேவனால் இந்த மனிதன் பேசினார். இவர் பேசின அத்தனையும் தேவன் பேசினது. ஆகவே நீ கோபம் கொள்வதற்கோ தவறு சொல்வதற்கோ வழி இல்லை. நீ சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இந்த நாளிலாகிலும் என்னை தேவன் அவரோடு இணைக்கும்படி, அவரோடு தொடர்ந்து போகும்படி எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டதே. என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை அதிகமாய் புகழ்ந்து அவரை ஸ்தோத்திரித்து அவரோடு கூட தொடர்ந்த நிலைக்கு போகும்படிக்கு இந்த செய்தி உனக்கு அளிக்கப்படுகிறது. இந்த ரகசியங்கள் உனக்கு அளிக்கப்படுகிறது. இந்த ரகசியங்கள் காலங்களில் மறைந்து கொண்டே வந்தது. ஒரு 10 நிமிடங்களில் ரைட் ஓகே 10 நிமிடங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க? மோசே அவர் தானே அந்த பெண்ணை தள்ளிவிடலாம் என்று சொன்னார். அது பதில் சொல்லலை. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், கேட்குறீங்களா? ஏன் இயேசு மோசே பார்த்து சொல்லும் போது மோசே படிங்க, அதை மட்டும் படிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம். அவங்க கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் பைபிள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. த டீப் மேட்டர் ஒவ்வொரு பகுதியும் அந்த பிரசங்கத்தில் கொண்டு வரும்போது பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி கேள்விப்படுவீர்கள் என்று ரோமர் 10:15 சொல்லுகிறது. அப்படி பிரசங்கிகளுடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களோ பிரசங்கிக்கிறவனே அசாதாரணமாக எண்ணுகிறீங்க, தவறாக எண்ணுகிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எண்ணுகிறீங்க. ஆனால் தேவனோ உயர்ந்த தளத்தை அவனை வைக்கிறார். நீ சாத்தானால் பிடிக்கப்பட்டபடினால் நீ சாதாரணமாக எண்ணி விட்டாய். ரைட், படிங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இப்போ என்ன பாரு, ஐ எம் க்ளோசிங். மாலை வேளையில் மறுபடியும் 4 மணிக்கு மறுபடியும் சபை கூடுதல் இருக்கும். இன்னும் இதன் பேரில் ரொம்ப டீப்பான மேட்ரு இனிமேல் வருகிறது. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வழிமுறைகளை கர்த்தர்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி சொல்வதற்கு இந்த பிரணாம் அவர்களை எப்படி தேவன் பயன்படுத்தினார் என்பதை மாலை வேளையில் சொல்லுகிற கேளு. சரிங்களா?
அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தொடங்கலாம். இல்லைன்னா நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் லேட் ஆகிடும். 7:30 உங்களை அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே 4 மணிக்கெல்லாம் வாங்க. ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் நான் சீக்கிரமாக வந்துடுறேன். 1/2 hour முடிச்சுடு, சரிங்களா? ஆகவே இந்த நாளிலும் கூட கடந்த 3ஆம் தேதி விவாக நாளை வைத்திருந்தபடியினால் அந்த சோழர் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நீங்கள் சந்தோஷத்தோடு புசித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரையும் வாழ்த்தபடி அவருடைய மனைவியும் வாழ்த்தபடி கேட்டுக்கொள்கிறேன். கேட்கிற எல்லா சோதனைகளும் இது முதல் உங்களுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க அவன் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போயிடுவான். கேட்குறியா இல்லையா? இல்லை என்றால் சாக்கிறத பிசாசோட அவங்க கொண்டு போயிடுவோம். நான் சொல்லுகிறபடி பார்த்து சொல்கிறபடி செய்தால் தப்பித்துக் கொள்ளுவாய், பிழைத்துக் கொள்ளுவாய், இயேசுவோடு சேர்ந்து கொள்ளுவாய். உன் சொந்த வழியில் போவாயானால் உன்னை நடத்துகிற பிசாசு உன்னை வேறு வழியில் திருப்பிடுவான். நீ கேர்ஃபுல். சரி, இப்போ இயேசுவானவர் மோசே உங்கள் இருதய கடிதத்தை நிமித்தம் தான் டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னாருன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தீங்க? ஏன் தேவன் உலகத்தை அழிச்சாரு? அழகுள்ள பெண்கள் தோன்றினார்கள். அந்த நோவாவின் நாட்களில் அழகுள்ள பெண்களை பார்த்த உடனே அநேக தேவபுத்திரர்கள் அவர்கள் மேல் மையல் கொண்டார்கள். அவள் அழகை பார்த்து பயங்கி போகிறார்கள். அழகு மாத்திரமல்ல, அவள் நயமாய் பேசுகிற நயமான வார்த்தைகள். யார் தேவபுத்திரர்? பரலோகத்தில் இறங்கினவர்கள் அல்ல, சேத்தின் வம்சாவழிகள். இந்த தேவபுத்திரர் யாரு? ஆதாமுக்கு பிறகு சேத்துக்கு பிறகு ஏனோஸ் மூலமாக பிறந்த வம்சாவழி வந்தவர்கள். இந்த அழகுள்ள பெண்கள் யாரு? காயினுடைய வழியிலே வந்தவர்கள். இந்த பெண்கள் அழகா இருப்பதை பார்த்தார்கள் காயின் புத்திரிகள். இவங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க? தன் மனைவி இல்லாமல் இவர்களையும் அவளை அழகை கண்டு வஞ்சித்து அவளை பெண் கொண்டார்கள். ஏசு என்ன சொல்லுகிறார்? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். சரிங்களா? கல்யாணம் பண்ணினான்னு சொல்லல இயேசு. பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். இது தேவனுடைய பார்வையில் எரிச்சல் உண்டாயிற்று. அப்ப இன்னைக்கு உலகம் அவர் எதற்காக உலகத்தை உண்டாக்கினாரோ அந்த காலையில் எல்லாருக்கும் ஸ்திரீயாக அவர் மாற்றினார். இவருடன் சேர்ந்த தேவபுத்திரனாகிய தேவ மனிதன் அவன் மேல் மையத்தை கொண்டு அவளை அடைய முடிச்சு. ஆகவே அவர்கள் அழகுள்ள பெண்களை கண்டு அவர்களை பெண் கொண்டார்கள். 10ஆம் ஆண்டு நோவா வேலையை கட்ட ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒரு 120 வருஷம் நோவா புசகித்தான். இதெல்லாம் பேசுற நோவா யாரும் காது கொண்டே கேட்கல. நாள் வந்தது 120 வருடங்களுக்கு பிறகு தேவன் கட்டளையிடுகிறார். வானம் திறக்கப்பட்டு மழையாக பெய்த தண்ணீர் ஊற்றி பூமியின் மதைகள் திறந்து பூமிக்குள்ள நதியும் தண்ணீர் மேல வந்து அந்த அரராத் என்ற மலை, உயர்ந்த மலை, அந்த மலைக்கு மேலாக தண்ணீர் வருகிற அளவுக்கு தண்ணீர் உண்டாகி அனைவரும் செத்து முடிந்தார். அழகுதான் காரணம், தவறுதான் காரணம். அன்றைக்கு தேவன் செய்து சொன்னார், அன்பான சோதரே, இன்றைக்கு நீயும் அழகை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இதே நிலை உணர்வும் தேவன் தன் வழியில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தன் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? போல எப்போ நடக்கும்? ஒரு மனுஷகுமாரன் வெளிப்படுவான். மனுஷகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு தன்னை குறித்து பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி போடுவான். அப்போ அதே மாதிரி வெளிப்படுறாரு. இன்றைக்கு LGBTQ இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? LGBTQ சேர்ந்தவர்கள் ஒன்றாக கூடி ஆர்ப்பரித்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு அனுமதி கொடுங்க. யாரு? ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். 9 சொல்லுவீங்க, அதுல நாங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் என்ற ஒரு வலியுறுத்தலை சென்ற மாதம் LGBTQ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்தில் சென்னையில் ஒன்றாக கூடுகிறார். தெரியுமா? இதெல்லாம் செல்போன்ல பார்த்தீங்கன்னா அது காரணம். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வெளியே வருகிறார்கள். அதே நேரத்தில் இப்படியான ஒரு செய்தி சொல்லி இந்த செய்தியை தெரியாமல் அநேக பெண்கள் அவர்களான வழியில்
இப்போ இயேசுவா வரப்படுறார். எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் அல்லவா? எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் சரி பண்ண வேண்டும், சரியான ஆக்கப்பட வேண்டும். உன்னை தேவன் மேலே கொண்டு செல்வாரானால் இதுவரைக்கும் ஒரு மனதில் என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அழித்து விட வேண்டும். உன்னை நீ பெரியவளாக ஆக்கிக் கொள்ள கூட இனிமேல் தேவனாகி கர்த்தர் என்ன உரைத்தார்? ஆதியாகமம் 3:16 இது முதல் ஒரு புருஷன் உன்னை ஆக்கிக் கொள்ளும். நீ அவனை எதிர்த்து இருக்க கூடாது. நீ என்ன சொல்ற நீ கேட்க கூடாது. உனக்கு அந்த உரிமை பறித்து விட்டது, உனக்கு கிடையாது. அவனை குற்றப்படுத்த உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அவன் உன்னை ஆவிப்பட வேண்டும். அந்த வசனம் 16 நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ஸ்திரீக்கு இருந்த ஆளுகையை தேவன் எழுது. காலம் முடிகிற வரையிலும் நீ அவனுக்கு கீழ்ப்படுத்தான். ஆகவே தான் சபையை ஒரு ஸ்திரீ நடத்தக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு ஆளுகை திறன் கூடிய அவன் மனிதத்தின் மேல் சபையின் மேல் ஆளுகை செய்யக்கூடாது. ஏன் சபையில் ஒரு ஸ்திரீ பிரசங்கிக்க கூடாது? அவள் என்ன செய்தால் இந்த பூமியினுடைய நித்திய ஜீவன் மறுபடியுமான வார்த்தையாக நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. ஆகவே அவள் பிரசங்கிக்க கூடாது. சபை என்ன செய்தது? அவளை பிரசங்கிக்க போவதற்கு இதெல்லாம் வந்து அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சந்தோஷப்படுறீங்க? ஐயா, ஒருவேளை நான் இவ்வளவு காலமாக நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு பெரியவளை எண்ணிக் கொண்டிருந்தேன். நீ பெரியவளே கிடையாது. உனக்கு ஒன்றும் தேவன் அளிக்கவில்லை. சகோதரியை நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு தேவன் எந்த ஆளுகையும் கொடுக்கவில்லை. அந்த பிடிக்கிட்ட என்றைக்குமே கிடையாது உனக்கு. அல்லேலூயா. உன் கணவர் சொல்றதுதான் உண்மை. அவன் உன்னை தப்பா சொல்றானோ தப்பு ரைட்டா பண்றான். தப்பா பண்ணல ரைட்டா பண்ணுவான்னா அவனுக்காக ஜெபம். அவனை சரியா நடக்கும்படி அவனுக்காக ஜெபம். நீ அவனை குற்றப்படுத்துவதோ அவனை தவறாக பேசுவதோ நீ ஒரு ஆணை போல நடந்து கொள்வதோ சொல்வாய் என்றால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இனிமே இந்த நாளுக்கு செய்வாய் என்றால் நீ சரிக்கப்பட்டு போவாய், நீ அடிக்கப்பட்டு போவாய். ஏனென்றால் நான் வார்த்தையின் அடிப்படையில் பேசுகிறேன், நான் சொல்லல. பின்னாடி வர மத்தியில் சொல்லப்படுறேன். சாபம் உன்னையும் பிள்ளைகளில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உனக்கு அந்த உரிமை கிடையாது. அவன் தான் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். அவன் தான் உண்மையில் எல்லாருக்கும் செய்ய வேண்டும். ஒருவேளை என்னுடைய கணவர் நல்லா சரியாக செய்திக்கு வரலையே அல்லது குடிக்கிறானே என்று இருந்தால் என்னோட தனியாக பாருங்க புரிஞ்ச பிறகு அதற்குரிய விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நேரமாக நான் சற்று முடியும். இவ்வளவு நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு நீண்ட செய்தி. ஆகவே எனக்கு நேரம் இருக்கு. அதுதான் அப்படி குடிக்கிறாங்க, தவறாகிறாங்க, பல பெண்களோடு உலர்த்துறாங்க. நான் இப்போ அவன் சொல்றதுக்கு கேட்கறது பாருங்க, தெரிந்து பெண்களோடு மற்றபடி நீங்க உங்களுடைய கணவன் சொல்வதை கேட்டுதான் நான் நித்திய ஜீவனுக்குரிய விஷயம் உன் கணவனுக்கு தான் உங்களுடைய கிடையாது. என்ன பைபிள் சொல்றது? ஸ்திரீயானவரை மீறுதலுக்கு உட்பட்டார். எப்படி ரட்சிக்கப்படுகிறார்? பிள்ளை பெற்றினால ரட்சிக்கப்படுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன்னை வணங்குகிற தேவன் நம்ம சொல்லுகிறார். இதை நீ மீறி போக முடியாது. அவர் போவாய் என்றால் நீ ஒரு சாத்தானாக தான் இருக்க முடியும். சாத்தான் முழுவதுமாக பிரித்து வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை மீறுகிறது. தேவனுடைய வார்த்தை மீறுகிறது. உன் கணவனை குறித்து அற்புதத்தில் தவறாக பேசக்கூடாது, தவறாக சொல்லக்கூடாது. பிறகு அதற்குரிய பலனை நீயும் உன் குடும்பமே பெற்றுக்கொள்ளும். நாளை வழியில் வரும்போது ஆகவே நீ ஜாக்கிரதையாக இருந்தால் தப்பித்துக் கொள்வாய். நான் போயா அப்படின்னு போ. நீ போகிற இடத்துக்கு சென்ற பிறகுதான் உனக்கு புரியும். அதோட ஸ்திரீயானவர்கள் எல்லாவற்றிலும் அடக்க முடியவளாக இருந்து தன் புருஷனிடத்தில் கற்றுக்கொள்ள
அவனை விருது அவசரம் பேசக்கூடாது, அவனை ஒரு பொம்பளை மாதிரி ஆக்கிடக்கூடாது. சோதரர்கள் ஸ்திரீகளுக்குள்ள பலவாதி ஆண்களாக இருக்கு, ஸ்திரீகளை ஆண்களுக்கு கூட பலவாதிகள் பெண்மை உள்ளவர்களாக இருக்கும். நான் சொல்வதை கர்த்தர் புரிய. நீங்க ராங்கா இருக்கீங்கன்னா அது உன் இஷ்டம். நான் ராங்கா நான் சொல்லலை, நீ அப்படி இருக்கு உன் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லி. ஆகவே புருஷர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே தான் இயற்கையோடு பாருங்க. வித்து ஒரு பிள்ளை பெறுவது என்பது ஜீவன் என்பது ஆணிடத்துல தான் வரும், பெண்ணுக்குள்ள ஜீவன் இல்லை. பார்த்தீங்களா? நீ பிள்ளை பெற வேண்டுமானால் ஆண் மூலமாக தான் அவனுக்கு தான் ஜீவன் இருக்கிறது, மட்டும் ஒண்ணு கிடையாது. துவக்கத்திலிருந்து தேவன் அதை செய்திருக்க. ஆகவே நீ வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்படுத்தி இருந்து பாருங்க. நாளை வேலையில எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டியதாக அநேக விஷயங்கள் நாளை வேலையில் தான் நிறைய நேரத்தில் நீங்க இந்த செய்தி வந்ததற்காக சந்தோஷப்பட்டு செய்தி பேசப்பட்ட பிறகு சபையாக ஸ்தம்பித்து போனார். அநேக பெண்கள் ஓடி வந்தார். என்ன கேட்டாங்க, ஐயா நான் என் கணவனை விட்டுட்டு இன்னொருவரோடு கூட நான் சேர்ந்த, அவனையும் விட்டுட்டு இன்னொருவனையும் நான் விட்டுருக்கிறேன், நான் என்ன செய்வது? நான் மறுபடியும் பழைய கணவனுக்குள்ள போகலாமா என்று கேட்டார். அதே புருஷர்கள் அநேகர் வந்து, ஐயா செய்தி எனக்கு மிகவும் கொண்டு நான் தவறாக இருக்கிறேன், என்னை மன்னிக்கு. என் மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை நான் தெரிந்து கொண்டேன், அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார், அவளை விட்டு இன்னொருத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், இப்படியாக நான் தெரிந்து கொண்டேன். நான் மறுபடியும் பழைய மாதிரி என்னுடைய பழைய மனைவியை சேரலாமான்னு கேட்டேன். இந்த பாவத்தில் நான் தப்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் தான் இருக்க வேண்டும். அவளுடைய அதெல்லாம் சொல்லுவேன், சரிங்களா? ஆகவே பிராப்த அழகா சொன்னாரு. இப்பொழுது 3வது 4வது 5வது 2வது 3வது எங்க இருக்கு அப்படின்னு அது தாண்டி போவாங்க. மறுபடியும் நீ பழைய மனையோடு சேர்வாயினால், மறுபடியும் பழைய புருஷோடு சேர்வாயினால் இவ்வாறு அதற்கு நீ விபச்சாரம் செய்வார். அது செய்யாத. உயிரோட 2 பேர் இருந்தாங்கன்னா இவனுக்கு சமைக்க பேருக்கும். இவனுக்கு போடாமா, அவனுக்கு போடாமா, இவனுக்கு போடாமா, அவனுக்கு போடாமா உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து நான் பேசுறது யாருமே மாற முடியாது. அது உண்மை. அப்படிப்பட்ட அது தெரியும். எங்க போலாம் செய்யலாமா என்று என்ன மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பெண்கள் புருஷனை தவிர்த்து இன்னொரு ஓடி கொண்டிருப்பாங்க, புருஷனத்தில் இன்னொரு வைத்து கொண்டிருப்பாங்க. ஆகவே தான் விவாதத்தும் மோசை நாட்களுக்கு முன்பு இருந்து, மோசை நாட்களுக்கு வந்திருந்து, பிறகு இயேசு நாட்களில் வந்திருந்து, பிறகு அப்போஸ்தலர் பவுல் காலத்தில் வந்திருந்து அவனுடைய ஒரு வார்த்தை சொன்னார், நீ புருஷனோட தரித்திருக்க வேண்டும், புருஷனை கைவிடக்கூடாது. சரிங்களா? ஆகவே அந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு புருஷன் தான். இன்னொருவர் உன் மனதில் தோன்றினார், அது அழகு விபச்சாரம். விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே நீ இருக்கிறவரை அப்படியே இருந்தது. பிறகு ஓடி வந்து கண்ணீரோடு கிறிஸ்து உட்கார்ந்து அழுது கேட்டார், கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். நீங்கள் தேவனை உத்தமமாய் தொழுது கொள்ளுங்க, கண்ணீரோடு தொழுது கொள்ளுங்க. அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பு தருவது. நான் அல்ல என்று கூறுவேன். ஆகவே இந்த விஷயம் குறித்து இன்றைக்கு முழு உலகிலும் எல்லா சபைகளிலும் இன்றைக்கு டிவோர்ஸ் என்ற ஒரு கோர்ட்டு போனீங்கன்னா கிறிஸ்துவோட நடைபெறுகிறாங்க ஸ்தாபனத்தை சேர்ந்து. இப்போ செய்தி சலப்பெரும் ஆயிடுச்சு. விவாதம் பண்ணுகிற சில பேர் இன்றைக்கு இந்த சில பேர் பார்த்துதான் அழுகிறார்கள். பெண்ணும் பயணம் அவர் அழுகிறார், ஐயா இனிமே என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது எந்த நேரத்தில் டைவர்ஸ் ஆகும் தெரியல, நான் விவாதம் பண்ணி 5-6 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் உள்ள போட்டுச்சு, பேர் உள்ள போட்டுட்டான். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.
நியாயத்திற்கு விழுகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நியாயத்திற்கு மாட்டிக்கொள்ளாத கிருபைக்குள்ளாக ஓடிவா. கர்த்தரை நேசி. வார்த்தை நேசி. அதுதான் போகுது. நான் எதுவும் பிரசங்கிக்க மாட்டேன், நான் செய்ததை வாசிக்கிறேன். நான் சொன்னது அந்த கிறிஸ்து சொன்னதை நம்ம வாசித்து காண்போம். எனக்கு உண்டாக வச்சுட்டேன். சரிங்களா? அதுவே நீ இப்போ எதை செய்ய போகிறாய் என்பது உன்னை பொறுத்து. இதற்கு நீ மீறக்கூடாது. மீறுவன்னா 100% நியாயத்திற்கு ஏற்படும். தப்பிக்கவே முடியாது. இங்க வேணா எல்லாரையும் நீ ஏமாத்தலாம். என்னுடைய சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கவனமாக இருந்து பைபிள் செய்தி என்ன சொன்னதோ அதை அப்படியே கீழ்படுகிறீங்க. இன்னும் கூட உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறது தெரியும். நான் சொல்லுவேன், கேட்கலாம். கேட்க முடியலன்னா ஒரு சின்ன குழு எழுதி உன் பேர் எழுதி எனக்கு கொடுங்க. நான் சபையில் அப்படி சொல்லுவேன். உன் பேரை சொல்ல மாட்டேன். நீ சொன்ன கேள்வி மட்டும் பதில் சொல்லு. ஏன்னா மற்றவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா இன்னும் சரியா சபை வளர்ச்சி அடையும். அது பயப்படாதீங்க, சொல்ல மாட்டேன். உங்க கேள்வி மட்டும் பதில் சொல்லு. அங்கே உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு கிறிஸ்து இயேசு வருகிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அவரோடு சேர்ந்து நீங்க இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு நான் இயேசுவோட போவேன்னு நீங்க சொல்லாங்க. உனக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லாருக்கும் தேவன் பறித்து விட்டார். புரியுதுங்களா? தேவன் செய்த தாவத்தை கட்டுரை ஆசிரியப்பாராக இன்னும் சில விஷயம் நான் சொல்லணும். நேரமாக இருக்குது. அதுவே நான் முடிக்கிறேன். உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. மாலை வேளையில் ராபோஜன் இருக்கிறது. ராபோஜன் அடுத்ததே இல்லையோ செய்தி இருக்கிறது. இனிமேல் தான் நிறைய விஷயம் முக்கியமாக வாலிபுரத்திற்கு நிறைய நேரத்துக்கு வச்சிருக்கிறேன். மாலை வேளையில் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் விவாதம் பண்ணிட்டு தனி கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இதெல்லாம் மாலை வேளையில் பேசணும். என் மேல போச்சுக்காரு. நான் ஒரு புதியாக மாத்திரமே இதை பேசுகிறவர் அதை நான் கொண்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பட்டது. அந்த சின்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுதான் இல்லை. என்னோட செய்தியை வேற. பிறகு சோதனைகள் சில பேர் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோதனை நேரம் வந்து ஐயா நீ பேசணும் ஆகணும், நீ ஏன் பேச போற ஆளு தானே என்று சொன்னார். இவர் புரிதல் செய்து மாலை வேளையில் பரிபூர்ணமாய் விளங்குவோம். மாலை வேளையில் நாம் கிறிஸ்துவுக்கும் ஒருவரை சந்திப்போம். ஆகவே இதுவரையிலும் இந்த செய்தி சொல்கிறபடி யாராவது இருக்கின்றன உங்களை மாற்றிக் கொள்வது சரி செய்து கொள்வது ஓடி வந்து முன்பாக நின்று இதோ நான் வருகிறேன் என்னை தயவுக்கூர்ந்து நினைவு கூறும். நான் என் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கை செய்கிறேன். நான் அதை விட்டுவிடுகிறேன். என் பணியும் என்னுடைய மன்னிப்பை கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் மகிழ்ந்தல் போக முடியாது. உன்னை பற்றி தெரியாமலேயே நீ நான் மேலே போடுவோம் மேலே போக சொல்லுது. நல்லது, நீ மேலே தான் போகணும், மேலே தான் வரணும். எவ்வளவு விருப்பமோ அதுதான். ஆனால் உன் வாழ்க்கை அப்படி இல்லையே. உன் ஜீவியம் வார்த்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. எப்படி வரணும்? ஆகவே உன்னை சரி செய்து கொண்டால் பழம் இல்லை என்றால் முடியாது. கடினம். சீக்கிரமாக இயேசு வருகிறார். ஆகவே இந்த சின்ன பிள்ளைகளாருக்கும் நீங்களாருக்கும் யாராக இருந்தாலும் செய்தி ஒன்றுதான். உனக்காக ஆளுநர் செய்தியை மாற்ற முடியாது. நீ தான் உன்னை மாற்றணும். உன் வழிமுறைகளை மாற்றணும். உன் வாயில் வார்த்தைகளை மாற்றணும். நீ எளிமையான ஒரு நபராக மாற வேண்டும். அன்பான நபராக மாற வேண்டும். சகிப்புத்தன்மை உள்ளவராய் மாற வேண்டும். பொறுமை உள்ளவராய் மாற வேண்டும். அன்புள்ளவராய் மாற வேண்டும். கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா பழகுவதற்கு கற்றுக்கணும். உன்னை யாராவது எதாவது சித்தாவோ சொன்னாவோ சர்வை கூட எதிர்க்க கூடாது. அன்போடு கூட அதை சரி செய்யணும். இது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை. இந்த கட்டளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்வதற்குரிய ஆண்டவர்கள் சந்திப்பு நீ வாழ்வை மாற்றி உன்னை சரி செய்ய சொல்ல முடியாது. கண்டிப்பா நீ அதுதான் ஆகும். சரி செய்து கொள்ளுங்க. நீ கோபப்பட்டீங்கன்னா அது தேவனோடு சேர்ந்துடும். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டால் அது தேவனுடைய திருவிழா
இந்த அறிவிப்பு சொல்லாமல் சொல்லலாமா? வருகிற அக்டோபர் மாதம் 1, 2, 3 தேதிகளில் நான் ஒரு 3 நாள் கூட்டத்தில் வைத்தது கன்வென்ஷன் கூட்டம். சரிங்களா? இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நான் என்னிடம் சொல்லியிருந்த இருக்கிற அந்த இடத்துல வைக்கிறார்கள், அங்கே வைக்கல. ஏன்னா அது சற்று கடினமான இது. மக்கள் ஒருத்தர் வரமாட்டாங்க. அப்படி வந்தது திரும்பி போகிற கஷ்டம். இரவில் முதலாக மக்கள் பயங்கர பூமியிற்கு வர முடியும். அதுவே நான் இந்திரா காந்தி சிலை தெரிஞ்சதுன்னா அது எதிர்த்து தெருவில் ஒரு மண்டபம் இருக்கிறது. அதை உட்படுத்தலாம். அவர் தரன்னு சொல்லிட்டார். அதுவே அங்கே தான் நம்ம செய்ய போகிறோம். நிலமை மண்டபம் பேர் விஜயா பேலஸ் என்ற இடத்துல அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். உங்களால் தெரிந்த வரையிலும் நேரில் அழைத்து வர முக்கியமானது உங்கள் காணிக்கை ரொம்ப எதிர்பார்க்கிறது. குறித்த அளவெல்லாம் போடாதீங்க. உங்களுடைய காணிக்கை அதிகமாக செலுத்தும். நீ கேட்ட செய்திக்கு ஆதாரமாய் அதிகமாக செலுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்கள் காணிக்கை வைத்துதான் இந்த கூட்டத்தை நடக்கும். நான் முதல் நடத்தும் போது பழையவர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்க யாருக்கு 5 ரூபாய் மாற்றுவோம். என்னுடைய சொந்த காசை தான் செய்யும். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும். அநேக தேவனுக்கு பிரியமான கல்வி செய்யணும். தேவனும் மத்தியில மகத்தான வல்லமையான கல்வி செய்யணும். ஆகவே இந்த 3 நாள் கூட்டங்களும் இந்திரா காந்தி சிலைக்கு எதிர்த்து ஒரு தெரு இருக்கிறது. லெப்ட் சைடில் 3வது பில்டிங் தான் அந்த மண்டபம். நல்ல அருமையான மண்டபம் அங்கே வைத்திருக்கு. ஆகவே இந்த மண்டபத்திற்காக இந்த ஊழியத்திற்காக முதலாவது செலுத்திக் கொள்கிறது. இதனுடைய அதிகமான காணிக்கைகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நிறைய செலவாகும். அந்த செலவில் அடுத்த வாரம் வரும்போது நான் படித்து காண்பிக்கிறேன். நீங்களே பாருங்க. சரிங்களா? எல்லாரும் செய்வீங்களா? நான் மார்க் பண்ணிட்டு சரிங்களா? எல்லாருமே உங்களோட உடல் தேவை. நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அந்த வேலையை அறிவிப்பேன். யார் யார் என்ன செய்யணும். சில சமயம் மாசம் 3 நாள் கூட்டம் நடத்துகிறேன். 2ஆம் தேதி வாலிபர் கூட்டம் 10 மணிக்கு இருக்கிறது. எல்லா வாலிபர்களும் கலந்து கொண்டு வெளியிடுகிற மற்ற சபையில வாலிபர்கள் அழைக்கிறேன். அவர்களும் வருவார்கள். அநேகர் வருவார்கள். 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இருக்கும். மாலையில் கூட்டத்தில் 3ஆம் தேதி மாலையில் கூட்டம் இருக்கும். நான் முடியும். சரிங்களா? 3 நாள் நாம் போய் வரவங்களுக்கு ஆதாரம் போட வேண்டும். காலையும் மதியம் மாலையும். ஆகவே இங்கு அநேக காரியங்கள் உண்டு. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய விலைவாசி எல்லாமே இருக்குது. அதுவும் அதை கேட்கக்கூடிய சபையார் இந்த முறைதான் அவர்கள் கொடிய தரித்திரராக இருந்தும் உதாரணங்கள் கொடுத்தார்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பது நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது. முதல் உலகத்தில் தேவனுடைய காரணம் வைத்திருக்கும். நீங்கள் தான் செய்யணும். முக்கியமாக சபத்தில் நடந்து நாம் எழுதலுக்கு செலுத்து 110வது பாடலை பாடும் பொழுது நம்ம காணிக்க செலுத்தலாம். ஜோசப் தெரிவித்து சாமன் உடம்புடன் அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த இந்த தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய சபையின் மேல் நீர் வைத்த அன்பு பெரியது. ஒருவனை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வீக அன்பு எனக்கு இதை செய்கிறது என்று உணர்ந்து, ஒருவேளை தங்களை அறிந்து அறியாமல் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தவறாக இருப்பார்களானால் ஓடி வந்து உங்கள் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சரி செய்து கொள்ளட்டும். அதை குறித்து யாரும் ஒருவரும் ஒன்றும் சொல்லப் போவது இல்லை. இல்லையென்றால் நியாயத்திற்குள்ளவர்கள் கடந்து போவார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக வார்த்தை என்ன அறிவித்ததோ அதை அப்படியே செய்கிறவர்களாக இந்த சோதனைகளையும் சோழர்களையும் நீ பொருட்படுத்த வழிநடத்தப்படி செல்கிறோம். தேவனி இன்றைக்கு பேசும்படி தெரிந்து கொண்ட இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்லுகிறார், இந்த செய்தி தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒன்றை கொண்டு வரும். இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி
நான் இதை சொல்லவில்லை, என்னுடைய தேவன், என்னுடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு அறிவிக்கும்படி செய்தபடியினால் நான் இதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை அறிவித்தார். தேவனீர் ஆண்டவரே, தேவனுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் 7ஆம் தூதன் வெளிப்படுத்துவான் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த ரகசியங்களை அறிவித்தார். இன்னும் கூட இந்த காரியம், இந்த வேத வாக்கியங்களில் அநேக காரியங்கள் இருக்கிறது. வேளையில் நம்மை நாட வருகிற போது இன்னும் சற்று அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ளவும், விசேஷமாக இயேசு வருகிறார் என்று அறிந்து அநேக சோதரிகளும் சோதரர்களும் நான் இயேசு வருவார், யார் போறாங்களோ இல்லையா நான் போவேன் என்று சொல்லக்கூடிய அருமையான போக கூடாது, அவர்கள் நியாயத்திற்கு போகக்கூடாது, ஓடி வந்து தன்னை சரி செய்து கொண்டு நான் இயேசுவோடு போவேன் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக, உண்மையுடையவர்களாக, தன்னை தேவனுக்கு தன் தாழ்த்தினவர்களாக, மெய்தான ஆண்டவரை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் ஜீவிக்க போகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உமைக்கென்று ஜீவித்து உமைக்கென்று வாழ்ந்து உம்மோடு கூட சேர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த மத்தியான வழியில ஒவ்வொருவருக்காகவும் நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தங்கள் செயல்களில வேதம் எதை செய்யக்கூடாது, செய்தி எதை செய்யக்கூடாது என்று சொன்னதோ அதையெல்லாம் இது முதல் ஒருவேளை செய்திருந்த தேவனத்தில் அறிக்கையிட்டு இரக்கம், யார் மேல் இரக்கம் வைப்பேனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் மேலும் அல்ல. ஆகவே ஒவ்வொருவருமே ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஓடுகிறவர்களாலும் அல்ல, விரும்புகிறவர்களாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே என்று எழுதியிருக்கிறபடி, ஆகவே இவர்கள் விரும்புகிறதுனால அல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே செய்து மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டு உம்மோடு இவர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொண்டனர். நீர் மன்னிக்கிற தேவன், நீர் இறங்குகிற தேவன். இந்த சபை மேலும் இந்த அடியின் மேலும் உங்களுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கும்படி நாம் சொல்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்திற்குள் மன்னிப்பிற்குள் கடந்து வருவார்களாக. பிசாசு உள்ளத்தில் புகுந்து இதற்கு விரோதமான யோசனைகளையும் எண்ணங்களையும் செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் அவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். எல்லாருமே ஓடி வந்து யாருக்கும் பயப்பட வேண்டாம், ஒரு நாளிலே நியாயத்திற்குள்ள தேவன் பேசிவிடுவாரே என்று பயந்து நடுங்கி தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை எல்லாருக்கும் தந்தனுடைய கடமையினெல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். நாளை வெளியில் நாங்கள் உங்களுடைய சரீரத்தில் நீர் அடிக்கப்பட்டதையும் அதனால் வந்த ரத்தத்தையும் நான் நினைவு கூறுவதற்காக எடுக்க போவதுதான் அந்த அருமையான வெளியேறப்பட்ட அந்த ராபோஜன ஆராதனையை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்கும்படி, அதற்கு முன்பு வரக்கூடிய பிரசங்க நேரத்தை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்கும்படி எங்களோடு எங்கள் மத்தியில் எங்கள் உள்ளத்தில் நீர் வந்து பேசி ஒரு ஒழுங்குக்குள் நாங்கள் வரும்படி செய்தோம். நாங்கள் மற்ற சபை போன்றவர்களாக இருக்க நீர் விருப்பம் இல்லாததினால் தான் எங்களை தனிமையாக அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்பிற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சோதரிகளும் தேவ சமூகம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபித்து தன்னை சரி செய்தவர்களாக கடந்து போவார்களாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன், செவன் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 110 song number. ஏறுகின்றார்